வணக்கம். அதாவது தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அதாவது கலைஞர் நினைவிட முன்னாள் முன்னாள் முதல் கலைஞர் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதே போல் அங்கு அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களுடைய ஆதரவோடு அங்கு கலைஞர் நினைவிடத்தை அங்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அதே போல் அதற்கடுத்தது பெரியார் நினைவிடத்திற்கு போயிட்டு அங்கேயும் அவர் மரியாதை செலுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். அதே போல் அதற்கடுத்தது பெரியார் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தமிழக அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்படுவதையொட்டி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் தெரிவித்திருந்தார். அதே போல் அதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும், அதே போல பிணையில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அதே போல் ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த ஆவடி நாசர் அவருக்கும் மீண்டும் பதவி இருப்பதாகவும், அதே போல் திருவிடைமருதூர் எம்எல்ஏ கோவி செழியன், சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியானது. அதே போல் சில அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றமும் செய்யப்பட உள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறையும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதன் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு சில அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்படுகிறது. அதே போல் அமைச்சர்களாக இருந்த செஞ்சி மஸ்தான் மற்றும் மனோஜ் தங்கராஜ், ராமச்சந்திரன் ஆகியோர் இவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு முதல்வர் வருவதற்கு முன்பாக இவர்களுடைய தொண்டர்கள் மிகவும் ஒரு உற்சாக நிலையில் இருந்தனர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதே போல் மேளதாளங்களோடு பட்டாசு வெடித்து முதல்வர் அவர்களை வருகை தந்தனர். அதே போல் மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் மரியாதை செலுத்த உள்ள நிலையுமே, அதே போல் அங்க அவர்களோட ஆதரவுகளோடு அங்கு மரியாதை செலுத்தினர். தற்பொழுது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது 5வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3:30 மணி அளவில் ராஜ்பவனில் பதவியேற்பதாக இருக்க சூழலில் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இவர்கள் திமுக தொண்டர்களோடு ஆதரவுகளோடு இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு விழா கோலமாக நடைபெற்று வருகிறது. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பிறகு அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தினா.